Hi shadows, எல்லாம் எப்படி இருக்கீங்க? I hope you are doing good. So this is the first video in our channel. எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். எல்லோரும் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் ட்ரெய்லர் பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இது கொஞ்சம் புரியும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஆன்லைன் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டோரியோட ஒன்லைன் எப்படி இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி இது யாரோட எஃப்எஃப் அப்படின்னா நம்ம ஜியான் ஜங்குக்காக தான் இந்த எஃப்எஃப். ஸோ ஸ்டோரியோட ஒன்லைன் அப்படின்னா, நீங்கள் 10th படிக்கிறீங்க. ஸோ யுவர் ஏஜஸ் 15 அண்டு ஜேகே டாக்டராக இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு 31 வயசு. ஸோ டோட்டலி 16 years ஏஜ் கேப், ஓகேவா? அண்டு இன்ட்ரோ அப்படின்னா, ஜேகேக்கு 3 அக்கா. அதுவும் இல்லாமல் ஜேகே உங்களோட தாய் மாமா. சொல்லிட்டனோ, சரி சொல்லியிருப்பேனா என்னன்னு தெரியல. ஸோ ஜேகே உங்களோட தாய் மாமா. அண்டு இன்ட்ரோ அப்படின்னா, ஜேகேக்கு 3 அக்கா. அக்காவுக்கு ஜெஸி, ஜோ, ஓகே, 2 பசங்க. ரெண்டாவது அக்காவுக்கு ஜேம்ஸ், ஜூலி, வயன். 3வது அக்காவுக்கு லேட்டாக தான் கல்யாணம் ஆனது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு 2 சின்ன பசங்க தான். தே ஆர் மார்க் அண்டு யாஷ், ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம 50+ சப்ஸ்கிரைபர் அடித்தா மட்டும்தான் நம்மளால் லைவ் வர முடியும். அப்படிங்கிறதுக்கு காரணத்தாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருங்க. பிகாஸ் நம்ம அடுத்த வாரம் எப்போயாச்சும் லைவ் வரலான்ட்ருக்கோம். அடுத்த வாரம்னு என்னன்னு தெரியல எனக்கு. எப்போயாச்சும் லைவ் வரலாம் நானும் கேரோ அக்காவும். ஸோ கேரோ அக்கா யார், நான் யார் எல்லாமே இந்த வீடியோ எண்டில் வரும், அப்படி இல்லைன்னா லைவில் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ எல்லாருமே ஃபுல்லாக பார்த்துருங்க, ஓகேவா? நாங்கள் லைவ் வரணும் நீங்கள் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா 50+ சப்ஸ்கிரைபர் அடித்தா மட்டும்தான் லைவ் வர முடியுமா அப்படின்ட்டு அந்த யூடியூப்காரனே சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்ருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது வெறும் இமேஜினேஷன் ஸ்டோரி தான். ஸோ அது இமேஜினேஷன் ஸ்டோரியாக மட்டும் கேட்டால் நல்லாயிருக்கும். இது வெறும் எஃப்எஃப் தான், ஓகே? அண்ட் நீங்கள் பார்க்கும்போது ஹெட்ஃபோன்ஸ் வியர் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிட்டு கேளுங்க, ஓகே? அப்போ ஸ்டோரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு அப்படியே இமேஜினேஷன் ஆகும். அது அப்படியே உங்கள் மைண்ட்குள்ளே அது வரும், ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் சீன் பார்க்கலாமா? ஸோ அப்போ ஜேகே வீட்டை தான் காட்டிகிட்ருக்கோம். எல்லாருமே அழகாக ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பிகாஸ் உங்கள் ஊரில் திருவிழா. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்கா, அவள் பேர் ஜானு. நான் சொல்லவே மறந்துட்டேன். ஸோ அதான் நான் இப்போ இன்க்ளூட் பண்ணிட்டேன். அவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பேர் ஜானு, ஓகே? ஸோ இப்போ உங்கள் ரூமை காமிச்சோம் அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு அப்படியே மாஸாக லோக்கலாக ரெடி ஆகிட்டு அழகாக இருக்கீங்க. அதுவும் பேண்ட் ஷர்ட்டில், ஓகே? ஸோ அப்போ அவங்க ஜானு சொல்கிறா, மாப்பிள்ளை நம்ம தான் மாப்பிள்ளை, இந்த ஊரே கலக்க போகிற, எல்லோரும் நம்மளை பார்த்து யாரா அவளுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறா. ஸோ வயன் என்னம்மா சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ளை, நம்மளை மட்டும் அவனாச்சும் சொல்லலை, அன்றைக்கி செத்தான் அவன். ஸோ அப்படி ஜாலியாக நல்லா ஃபன்னியாக பேசிக்கிட்டு அவங்க கான்வோ அப்படி தான் போகுது. ஸோ அப்படியே நீங்கள் 2 பேருமே உங்கள் ரூம்லேருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் மம்மி என்ட்ரி கிச்சன்லேருந்து வெளில வராங்க. உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு சரியான டென்ஷன் ஆகுது. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஐயோயோ என்னடி பண்ணி வச்சுருக்கீங்க, ட்ரெடிஷ்னலாக திருவிழாவுக்கு போடுற மாதிரியா இருக்குது இந்த ட்ரெஸ் எல்லாம், இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் எவனாவது சொல்லுவானா அப்படிங்கிறாங்க. உங்களை செம்மையாக போட்டு திட்டுறாங்க. நீங்கள் இப்போ என்ன ஆச்சு அதுக்குள்ளே இப்படி கத்துற, இது என்ன இந்த ட்ரெஸ்ஸு கேஷுவல் ட்ரெஸ் தானே, ஏன் அதுக்கு இப்போ ஓவராக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாம் நல்லா அழகா இல்லையா, அதெல்லாம் நல்லா தானே இருக்குது, நல்லா தான் இருக்குது, இது பார்த்து திருவிழாவுக்கு போட்டு வர ட்ரெஸ்ஸு மாதிரியா இருக்குது, அதாவது ட்ரெடிஷ்னலாக எல்லோரும் எவ்வளோ அழகழகாக ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்காங்க, நீங்கள் மட்டும் என்னடி இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு உங்கள் மம்மி உங்களை போட்டு சரியாக திட்டிகிட்ருக்காங்க. நம்ம ஃபாரின்லாம் இப்படி தான் ஆண்டி போட்டுட்ருப்போம், அதுக்கே இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணிங்க, கோவத்தை கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க உங்கள் மம்மி.
வந்து என்னம்மா சொல்கிறாங்க, அது ஃபாரின்டி, இது நம்ம ஊருடி, இதிலலாம் போட்டிருந்தா அவன் அவன் என்ன பேசுவான், இந்த பிள்ளைங்க என்ன மேலே ட்ரௌசரு கீழே ஒரு ஆம்பளை போடுற சட்டை, இதெல்லாம் என்ன சட்டை அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அது ஃபாரின் ஜானு, இது நம்ம ஊர் ஜானு, இப்படிலாம் போட்டால் என்ன நினைப்பாங்க? அதுவும் உங்கள் பாட்டி இருக்கிறாங்களே, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும்டி. எங்கள் அம்மாவை ஏன்டி சீக்கிரம் போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி அவங்க அழுவாத குறையாக அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க டென்ஷனோட. உங்கள் பாட்டிக்கு இந்த சவுண்ட்லாம் கேட்டு அவங்க வெளில வந்துட்டாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, என்னங்க சத்தம் அப்படியே சும்மா கத்திக்கிட்டு, காலைலே திருவிழாவுக்கு போகிற மாதிரியா இருக்குது இந்த கத்திக்கிட்டு சை அப்படிங்கிறாங்க அவங்க. அப்படியே அவங்கள பார்த்துட்டு, நீங்களே பாருங்கள் டக்குன்னு உங்கள் மம்மி வந்து, உங்கள் செல்ல பேத்தியை பாருங்கள் அவள் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு. ஸோ உங்கள் பாட்டி வந்து உங்களை திரும்பி பார்க்குறாங்க. அவங்க வந்து டக்குன்னு பார்த்துட்டு, இது என்னடி திருவிழாவுக்கு போடுற ட்ரெஸ்ஸை போட சொன்னால் என்னடி கிரிக்கெட் மேட்ச்சுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்திருக்க மாதிரி போட்டு வந்திருக்கீங்க நீங்கள் ஒன்று. பாட்டி கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போட்டு வந்திருக்க மாதிரியா இருக்குது, நாங்கள் திருவிழாவுக்கு போட்டிருக்கோம், எங்களை என்ன பார்த்தா கிரிக்கெட் மேட்ச்சை பார்க்குற மாதிரியா இருக்குது. சரி என் கூட வாங்க, நீங்கள் உங்கள் 2 பேத்துக்கிட்டேயும் உங்ககிட்ட நம்ம ஊர் துணி இருக்காதுன்னு தெரியும், அதனால தான் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் 2 பேரும் என் கூட வாங்க அப்படின்ட்டு உங்கள் பாட்டி உங்களை கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் வந்து, பாட்டி இல்லை, என் செல்ல பாட்டி இல்லை, எல்லாம் வேணாமே, இந்த ட்ரெஸ்ஸே அழகாக தானே இருக்குது, ஏன் உன் பேத்தி அழகாக இருக்குது உனக்கு பிடிக்கலையா? நீ அழகு தாண்டி செல்லும், ஆனால் நம்ம ஊர் துணி போட்டு பாரு இன்னும் அழகாக இருப்ப அப்படின்னு உங்கள் பாட்டி சொல்லிவிட்டு அவங்க முன்னாடி அவங்க ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. நீங்கள் பின்னாடியே அவங்கள ஹக் பண்ணிட்டு, செல்லம் இல்லை புஜ்ஜி இல்லை உங்களுக்கு ஐஸ் வச்சிட்ருக்கீங்க. உடனே அவங்க வந்து, எனக்கு ஐஸ் வச்சதெல்லாம் போதும், ஒழுங்காக என் கூடவா அப்படின்னு உங்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்க ரூமில் கபோர்டை திறந்து 2 ட்ரெஸ்ஸை ஆஃப் சாரியை எடுத்து வச்சுருக்காங்க. ஒன்று க்ரீன், இன்னொன்று வந்து ரெட். ஸோ அதில் ஒரு சண்டை உங்கள் 2 பேத்துக்கும், உங்களுக்கும் ஜானுக்கும். ஓகே, லைக் வந்து எனக்கு தான் ரெட்டு வேணும், உனக்கு தான் எனக்கு தான் ரெட்டு வேணும், இல்லை எனக்கு தான் ரெட்டு வேணும் அப்படின்னு 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்கீங்க. இங்கே பாரு மச்சான், உனக்கு ரெட்டு செட் ஆகாது, ஸோ எனக்கு கொடுத்துரு அப்போ நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜானு வந்து, அதான் மாப்பிள்ள நானும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ, உனக்கும் ரெட்டு செட் ஆகாது அப்படிங்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு. உடனே வந்து, சரிவா ஸ்டோன் பேப்பர் சீசர் போட்டு பார்ப்போம், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரெட்டு. சரி வா அப்படின்ட்டு 2 பேர் ஸ்டோன் பேப்பர் சீசர் அப்படின்னு விளாட்றீங்க. ஸோ வந்து நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க. அப்படியே ஜெயிச்ச சந்தோஷத்தில் அப்படியே குதிச்சுக்கிட்டு, நான் தான் ஜெயித்தேன் அப்படின்ட்டு க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் அவங்க பாட்டி பார்த்துட்டு, சரி போதும் போய் எல்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அழகாக வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றுறதுக்கு போகிறீங்க. அப்போ உங்கள் பாட்டி உங்களை பார்த்துட்டு ஏதோ யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படியே இந்த ஸ்க்ரீன் வளர்றேன், லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. அவங்க என்ன யோசிச்சாங்க நம்ம இப்போ வேணாம், அப்புறமேல் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஜேகே வந்து அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு, அவர் டாக்டரில், ஸோ நைட் ஷிஃப்ட் போயிட்டு இப்போ தான் காலைல தான் வராரு அவர். ஸோ உங்கள் மம்மி வந்து அவர்கிட்ட பேசலான்னு போகிறாங்க, பட் அவர் கண்டுக்காத மாதிரி போயிட்டார். ஸோ உங்கள் பாட்டி தான் வந்து, சரி விடுமா, அவன் சரியாயிடுவான், அவன் சீக்கிரம் உன்னை புரிஞ்சுப்பான், நீ கவலைப்படாத, எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு உங்கள் பாட்டி கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து அப்படியே அழுதுட்டு வந்து, சரிம்மா அப்படின்ட்டு அவங்களும் அப்படியே கொஞ்சம் ஆறுதலாக இருக்காங்க. ஸோ வந்து அதெல்லாம் முடிஞ்சு உங்கள் மம்மி வந்து உங்களை கூப்பிட்றாங்க, வயன் கீழே வா அப்படின்ட்டு உங்களை கத்திகிட்ருக்காங்க, கீழே வான்ட்டு. ஸோ உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்றத உங்கள் பெரியம்மாவும் உங்கள் சித்தியும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. உடனே உங்கள் பெரியம்மா வந்து உங்கள் சித்திக்கிட்ட, அவளெல்லாம் யார் இங்கே கூப்பிட்டா, அவளெல்லாம் கூப்பிடலன்னு யார் இங்கே அழுதா, இவள் தான் வந்தோடனே தான் நாங்கள் திருவிழாவுக்கு போகிற மாதிரி அப்படின்ட்டு அவங்க எரிச்செல்லாம் பேசிகிட்ருக்காங்க. உடனே எங்கள் சித்தி வந்து, அந்த கிளவி தான் கூப்பிட்ருக்கோம், இவளை யார் இங்கே கூப்பிட்றா, அந்த கிளவி தவிர யாரும் இங்கே கூப்பிட்றது கிடையாது. நம்ம அம்மாவுக்கு ஏன் தான் அறிவே இருக்க மாட்டேங்குதுன்னு தெரியல, எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கா அவளெல்லாம் கூப்பிடாதன்ட்டு. இந்த அம்மாவுக்கு அறிவே இல்லை, ஒரு வாட்டி சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு உங்கள் பெரியம்மா சொல்கிறாங்க. உடனே எங்கள் சித்தி வந்து,
அவள் மட்டும் வர இல்லாமல் அவள் பசங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கா. யாரும் இங்கே கூப்பிடலன்ட்டு அழுதா. சை, என்னால் எரிச்சலை தான் கிளப்புதுங்க. சரி, நம்ம அம்மாவை கூட விடு, அவளுக்கு அறிவில்லை, அவளுக்கு இம்மான் திட்டுறோமே, சூடு சொரணை இல்லை, அப்பயும் இங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு அவங்க பெரியம்மா சொல்லிகிட்ருக்காங்க. விடுக்கா, ஓசி சொரத்து இங்கே வந்திருக்கு நம்ம தம்பி காசில் அப்படின்ட்டு அவங்க சித்தி சொல்லிகிட்ருக்காங்க. உடனே ஜெஸ்ஸி, அதான் சொன்னேன்ல அவங்க பெரியம்மாவோட ஃபர்ஸ்ட் பொண்ணு, உடனே அம்மா இவங்க தானே அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு தான் இருந்தீங்க, உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. பிகாஸ் யூ ஹாவ் அ லாட்ஸ் ஆஃப் ஆங்க்ரி இஷ்யூஸ். ஓகே, இதெல்லாம் நீங்களும் உங்கள் மம்மியும் கேட்டு தான் இருந்தீங்க. உங்களுக்கு சரியான கோவம் கீழே அப்படியே அவங்கக்கிட்ட போகிறீங்க. போயிட்டு ஜெஸ்ஸி கிட்டே போயிட்டு கன்னத்துலேயே பல்லார்னு ஒன்று வைக்கிறீங்க. உடனே அவகிட்ட சொல்கிறீங்க, உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது எங்கள் அம்மாவை பற்றி பேச. உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீ முதல்ல அவங்களுக்கு யார்? நீ அவங்களுக்கு இப்படி தப்பாக பேசுகிறிய, உனக்கு அறிவில்லை. இதுவே உங்கள் அம்மாவை சொல்லியிருந்தா நீ விட்டுருப்பியா? உங்கள் அம்மாவுக்கு சொன்னால் மட்டும் ரத்தம், எங்கள் அம்மாவுக்கு சொன்னால் மட்டும் தக்காளி சட்னியா? இங்கே பாரு, அடுத்தவங்க விஷயத்தில் இந்த மாதிரி குறுக்க பேசிகிட்ருக்கிய, உனக்கு அறிவில்லை. எல்லாம் என்னத்தை தான் ஸ்கூல் படிச்சியோ. இன்னொரு வாட்டி எங்கள் அம்மாவை கேவலமாக தப்பாக பேசிகிட்டு இருந்தேன் பார்த்தேன், பல்ல உடச்சி கையில் கொடுத்துருவோம் பார்த்துக்க. அடுத்த வாட்டிலாம் கன்னத்தில் விழுந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ, உயிரோடே இருக்க மாட்டேன் அடுத்த வாட்டி எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசினீங்கன்னா. ஸோ இப்படி பேசினோடனே ஜானு, உங்கள் மம்மி, உங்கள் பாட்டெலாம் உங்களை எவ்வளோ தடக்க பார்க்குறாங்க. பட் நீங்கள் அதுக்கெலாம் அசர்ற மாதிரி இல்லை. உடனே எங்கள் சித்தி பக்கம் திரும்பிட்டு, எங்களுக்கு ஒன்றும் உங்கள் தம்பி காசில் சாப்பிட்ணும் எங்களுக்கு ஒன்றும் ஆசை இல்லை, அதுவும் இல்லாமல் எங்களுக்கு தலையெழுத்து கூட இல்லை உங்கள் தம்பி காசில் சாப்பிட. அப்படி உங்கள் தம்பி காசில் சாப்பிட்ணுன்னா நான் சாப்பிடக்கூட மாட்டோம், எங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை. எங்களை என்ன பார்த்தா உங்கள் பிச்சை சோறுக்கானாங்கன்னு நாய் நக்கிட்டுருக்க மாதிரி இருக்கும். தேவையில்லாம் பேசுகிறீங்க. உங்கள் தம்பி பெரிய இவன், அவன் காசில் தான் சாப்பிட்ணும், எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? வேலையை பார்த்துட்டு போயிடுங்க, தேவையில்லாம் பேசாதீங்க அப்படின்ட்டு செம்ம சாவேஜாக ரிப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் இந்த சத்தத்தெலாம் கேட்டுட்டு ஜேகே அவர் ரூம்லேருந்து வெளில வந்திருப்பார். வெளில வந்துட்டு அப்படியே எல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பார். அவர் அப்படியே வெளில வந்துட்டு உங்ககிட்ட ஃபாஸ்ட்டாக நடந்து கன்னத்துலேயே பலார்னு அரைஞ்சிடுவார். ஸோ இந்த எபிசோடை நான் இதோட இங்கே எண்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்கும் இந்த இந்த எபிசோட் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நான் நடுவில் கொஞ்சம் குளறுபடி பண்ணி வச்சுருப்பேன், எனக்கு லைட்டாக ஸ்ட்ரக்காக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து நான் அதை குறைக்க பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஆடியோ கிளியராக கேட்கல, ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்கள் கமெண்ட்ஸுக்கு நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ இது. ஸோ அப்படிங்கிறப்ப we are eagerly வெயிட்டிங் ஃபார் your கமெண்ட். எல்லோரும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஆர்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோவை சஜஷன் பண்ணுங்கள். ஸோ நிறையா எஃப்எஃப் ஒன் ஷார்ட்ஸ் எல்லாமே வரும். ஓகே, ஸோ அதுக்கெலாம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த சேனல் 2 பேர். ஓகேவா? ஸோ த ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை கேரோ அண்ட் வாய்ஸ் இஸ் டப்டு பை மூன். அதாவது என்னால் டப்டு பண்ணிச்சு கேரோ அக்கா இந்த ஸ்டோரியை எழுதினவங்க. ஷீ இஸ் த ஆத்தர் ஆஃப் திஸ் ஸ்டோரி. ஓகே, அதனால தான் நம்ம மூன் கேரோ டைரிஸ்னு வச்சுருப்போம். ஸோ எல்லாருமே நம்ம சேனல் பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ மூன் கேரோ டைரிஸ் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எஃப்எஃப், அதுவும் ஜேகேக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் சப்போர்ட் நிறையவே தேவைப்படுது. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுமா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்டோரி ஏதாச்சும் புரியல அப்படின்னா நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நெக்ஸ்ட் எபிசோடில் கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் எது இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள். ஓகேவா? ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய். I love you lots from Caro and Moon.